ஒரு கைதியை அரசவைக்குள் கொண்டு வந்த அந்த நொடியில் அவன் ஒரு சாதாரண கொலைக்காரன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா சில நிமிடங்களுக்குள்ள அந்த அரசவைக்குள்ளேயே இன்னொரு கொலை நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு அடுத்து நம்ம அந்த கதையில பார்க்க போறோம். பெருவழுதி பாண்டியனை கொல்ல வந்த 3 பேர்ல 2 பேர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டாங்க. ஒருத்த மட்டும் உயிரோட பிடிபட்டான். அவனை 2 காவலாளிகள் கையை பிடிச்சு அரசவைக்குள்ள இழுத்துட்டு வராங்க. அவன் தொடையில ஆழமான காயம் இருந்துச்சு. அதனால ரத்தம் தரையில சொட்ட ஆரம்பிச்சிச்சு. ஒரு காலை மட்டும் அவன் நடந்து வந்தான். இன்னொரு கால் ரொம்ப அதிகமான அடிபட்டு இருந்துச்சு. அவன் அரசவைக்குள்ள நுழைஞ்சதும் அரசவைக்குள்ள இருக்கிற எல்லாரும் அவனை கோபத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. முழு அரங்கமும் அமைதியா இருந்துச்சு. அரசன் பார்வை மட்டும் கூர்மையா அவனை நோக்கி கோபத்தோட, நீ யார்? உன்னை யார் இங்க அனுப்புனாங்க? நீ எந்த நாட்டை சேர்ந்தவன்? உன்னை பார்த்தா இந்த நாட்டை சேர்ந்தவன் மாதிரி தெரியலையே. சுத்தி இருக்கிற நாடுகளை சேர்ந்தவன மாதிரியும் தெரியல. உன்னுடைய நடை உடை பாவனையை பார்த்தாலே தெரியுது. நீ யார்? உண்மையை சொல் என்று மிகவும் கோபத்தோட கேட்டார். கைதி சிரிச்சுக்கிட்டே, எனக்கு தமிழ் மட்டும் இல்லை, பல 100 மொழிகளும் தெரியும். நான் ஒரு உளவாளி இல்லை, நான் ஒரு கொலைகாரன். எங்களுக்கு யாரை கொல்ல சொல்லி உத்தரவு வருதோ அவங்கள நாங்கள் கொல்லுவோம். அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு யார் இந்த உத்தரவை கொடுக்குறாங்க, எங்களுக்கு யார் பணம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு மேலே யார் இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு வர உத்தரவை மட்டும்தான் நாங்கள் செயல்படுத்துவோம். இதற்கு மேலே கேட்டால் நான் எதையும் சொல்லவும் மாட்டேன், எனக்கு சொல்லவும் தெரியாதுன்னு மிகவும் ஆணவமாக அரசரை பார்த்து சொன்னான். அமைச்சர்கள் ஒருவரை பார்த்துக்கிட்டாங்க. இவனை பார்த்தா இவ்வளோ ஆணவமா தெரிகிறான், கேள்விக்கு பதிலும் சொல்ல மாட்டேன்றான். ஆனால் தளபதி எங்கே போவான், எங்கே வருவான், என்ன பண்ணுவாருன்னு தளபதியை பற்றி எப்படி இவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும்? இவனை தளபதியை பற்றி யாரோ இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா ஒருவேளை நம்ம நாட்டை சேர்ந்தவங்க இவனுக்கு ஏதாவது உதவி பண்ணியிருப்பாங்களா, இல்லை தளபதியை கொல்ல சொல்லி சொன்னதே நம்ம நாட்டை சேர்ந்தவங்களா, இல்லை யாரு என்னன்னு தெரியலையே அப்படின்னு அமைச்சர்களே அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சாங்க. அதில் ஒரு அமைச்சர் சொன்னால், இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்தா 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரியே இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. உடனே பெருவழுதி பாண்டியன் எழுந்தான். அரசரே, இவன்கிட்ட உண்மையை வாங்கணும்னா வேற வழி இருக்கு, அதை நான் பார்த்துக்கிறேன்னு அவன் ஒரு மூலிகையை எடுத்தான். கைதியின் வாயில் வைத்து திணித்தான். கைதியின் கண்கள் மங்க ஆரம்பிச்சது. உடனே பெருவழுதி பாண்டியன், உன்னுடைய பேர் என்ன? நீ கடைசியா எந்த நாட்டில இருந்து வர? நீ வந்த வழி என்ன? எந்த கடல் வழியா வந்தியா, இல்லை தரை வழியா வந்தியா? உன்னுடைய தாய்மொழி என்னன்னு ஒவ்வொன்றத்தையும் கேட்க ஆரம்பிச்சான். அதற்கு அந்த கைதி மெதுவா ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிச்சான். எங்களுக்கு ஒரு ஓலை மட்டும்தான் வந்துச்சு, அதுல உங்களுடைய அடையாளம், உங்களுடைய பேர்லாம் இருந்துச்சுன்னு அவன் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே திடீர்னு ஒரு சத்தம், ஒரு அம்பு பாய்கிற சத்தம் அந்த கைதியோட கழுத்தை நேரா வந்து குத்தி நின்றுச்சு. அந்த கைதி நிலை தடுமாறி கீழே விழுந்துட்டான். ரத்தம் முழுக்க அந்த அரசவை முழுக்க வெளியேறினதுல அந்த கைதி இறந்தே போயிட்டான். உடனே அந்த அரசவைக்குள்ள இருந்தவங்கெல்லாம் கோபத்தோடையும் வெறியோடையும் திரும்பி பார்த்தாங்க, யார் அது இந்த வேலையை பார்த்ததுன்னு. அங்க அம்பு வந்த திசையை நோக்கி பார்த்தா அங்க எந்த ஆளும் இல்லை. ஆனா தூரத்துல யாரோ ஓடுற சத்தம் மட்டும் கேட்குது. உடனே அரசர், அவனை உயிரோட பிடிச்சி கொண்டுட்டு வாங்க, இந்த வேலையை செய்தவன் யாருன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு உத்தரவிட்டதுமே அங்க இருந்த காவலாளிகள் எல்லாம் அந்த கொலையாளியை பிடிக்க வேகமா ஓடுறாங்க. நீளமான மர நுழைவு வழிகள் எல்லாம் புகுந்து வேகமா ஓடி அந்த கொலையாளியை பிடிக்க பார்க்கறாங்க. அந்த கொலையாளி படிக்கட்டில இருந்து குதிச்சு கீழே இறங்குறான். ஒரு வீரன் கீழே உருண்டு போய் அவனை பிடிக்க பார்க்கறான், அப்பயும் முடியல. குதிரைகள் கட்டப்பட்ட இடத்தை நோக்கி அந்த கொலையாளி ஓடுறான்.
ஓடி அந்த குதிரைகளோட கழுத்தெல்லாம் வெட்டி விடுறான். குதிரைகள் பரபரப்பாக அங்கேயும் இங்கேயும் ஓடுது. அந்த ஓட்டத்தில் அந்த கொலையாளியை பிடிக்க ஓடி வந்த காவலாளிகள் எல்லாம் அந்த குதிரைகளால் தடுக்கப்படுறாங்க. அந்த குதிரையை மீறி அவங்களால ஓட முடியல. அந்த கொலையாளி கடை வீதிக்குள்ளே புகுந்து மக்கள் அதிகமாக இருக்கிற திசையை நோக்கி ஓடுறான். அங்கே இருக்கிற மேஜ பொருள்கள் மேலெல்லாம் ஏறி எப்படியாவது கோட்டையை தாண்டி அந்த பக்கமாக ஓடிடணும்னு முயற்சி செஞ்சு கோட்டை சுவரு மேலே ஏறுறான். அப்போ அங்கே இருந்த ஒரு வீரன் ஒரு கல்லை எடுத்து எரிஞ்சு அவன் தலையில தாக்கி அந்த கொலையாளியை கீழே தள்ளி விடுறான். இறுதியில் அவன் கீழே விழுந்ததும் அவனை சுற்றி எல்லா வீரர்களும் எல்லா பக்கத்துல இருந்து சுத்து போட்டு அவனை பிடிச்சிட்டாங்க. அவன் அந்த காவலாளிகள் கிட்ட சிக்கிட்டான். அவனை கயிற்றை போட்டு கட்டி கூட்டிட்டு வராங்க அரண்மனைக்குள்ள. அப்போ அரசன், நீ ஏன் அவனை கொன்ன? உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? சொல்லு, உன்னை யாரு அவனை கொல்ல சொன்னதுன்னு மிரட்டி கேட்கவும் அந்த கொலையாளி மீண்டும் சொல்றான், எனக்கும் அவனை கொல்ல சொல்லி மட்டும்தான் உத்தரவு வந்துச்சு. எனக்கு அதை தவிர வேற எதுவும் தெரியாது. என்னுடைய குடும்பத்தை மொத்தத்தையும் கடத்தி கொண்டுட்டு போய் வச்சுக்கிட்டு என்னை மிரட்டினாங்க. ஒருவேளை அந்த கொலையாளி சிக்கிக்கிட்டா அவனை கொல்ல சொல்லி எனக்கு உத்தரவு வந்துச்சு. எனக்கு வேற பணம் பொருள்லாம் எதுவுமே கொடுக்கல. நான் மிரட்டப்பட்டேன், அதனால தான் இந்த கொலையை செஞ்சேன். என்னை மன்னிச்சிடுங்க, என்ன வேணா கொன்னுடுங்க, ஆனால் என் குடும்பத்தை விட்டுடுங்கன்னு அந்த கொலையாளி அரசரை பார்த்து கெஞ்ச ஆரம்பித்தார். அரசரும் சரி போகட்டும்னு விட்டுட்டாங்க. விட்டுட்டு அடுத்து என்ன செய்யறது, இதெல்லாம் ஏன் நடக்குது, தளபதியை யார் கொல்ல பார்க்குறாங்க, நம்ம நாட்டுக்கு என்ன ஆபத்து வந்திருக்குன்னு அரசர் புலம்ப ஆரம்பித்தார். அமைச்சர்கள் எல்லாம் அரசர்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், அமைச்சர்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னு அரசர்கிட்ட சொல்லணும்னு ஆரம்பிக்கிறாங்க. அரசரே, இதெல்லாம் யார் பண்ணியிருப்பாங்கன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதை நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அரசன், சரி சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகத்தை சொல்லுங்க, அடுத்து நம்ம அது யாருன்னு கண்டுபிடிக்கலான்னு சொல்றாரு. அவர்கள் யார், ஏன் தளபதியை கொல்ல பார்க்குறாங்க, இந்த நாட்டை அவங்க ஏன் அடையணும்னு பார்க்குறாங்கன்றது அடுத்து வர எபிசோட்